பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனாவும் செந்தியில் வந்து ரொம்பவே லேட்டாக எந்திரிக்கிறாங்க. மீனா இருந்துட்டு இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சு ஒரு காஃபி மட்டும்தான் நம்மளால் போட்டு கொடுக்க முடியும், டிஃபனும் மதியத்துக்கு சாப்பாடும் நம்ம வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே அந்த வீட்டில் இருந்திருந்தால் எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம எந்திரிச்சு அத்தை அதுக்குள்ளே சமைச்சு தந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கரெக்டான நேரத்துக்கு நம்மளை எழுப்பியும் விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எந்த நேரத்துக்குனாலையும் தூங்க வேண்டியது, எந்த நேரத்துக்குனாலையும் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. அடி பாவி, இந்த விஷயத்த போயிட்டு நீ அந்த வீட்டில் சொல்லி தொலைச்சிடாதீ, அவ்வளோதான் எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. சென்னையில் ஒரு 4 நாளைக்கு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் சென்னைக்கு போக வேண்டியதாக இருக்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, அதுதான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, இப்போ சொல்லிட்டேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஏற்கனவே நீங்கள் நிறைய ஆஃபீஸில் லீவ் போட்டிருக்கீங்க, இனிமேல் லீவ் தருவாங்களா? கண்டிப்பாக லீவ் தரமாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டியை தனியாக அனுப்ப முடியாது, லீவ் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சு, வாயில் தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, செயலில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. கதிர் போய் நிற்கிறாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. எனக்கு என்னாச்சு? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நான் இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு வரேன், டாக்டர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேலும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு திருச்சி வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருச்சிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ எதுக்காக கூட்டிகிட்டு போகணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலாம், வீட்டில் எல்லாரும் தைரியமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் கடைசியில் எல்லாரும் என்னை நினச்சி அழுந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னால் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம்தான் பண்ணுமே தவிர என்னால் யாரும் அழக்கூடாது, அதனால் எனக்கு வீட்டில் சொல்ல துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத நீயும் உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நீ சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கதிர் இருந்துட்டு, அப்போ நான் திருச்சிக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. என்னோடய நம்பர் இதுதான், உங்களோட நம்பர் நான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மயிலும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை டீ குடிச்சிட்டு நம்ம சரவணன் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பழனி இருக்காருன்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பழனி இருந்துட்டு தங்கமயில்கிட்ட ரொம்பவே ஹாஷாக பேசினதுனால தங்கமயில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவளால் நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், ஆனால் அவள் என்னடனா அவள் பாட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டுருக்கா, எப்படி மாமா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு என்னை மட்டும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு உன்னால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, எப்போ பாரு மாமா மாமான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பல்ல, நான் அப்படியெல்லாம் இல்லை மாமா, இப்படி தான் மாமான்னு சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் பேச வேண்டியது தானே, நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு குத்துக்கல்ல மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் தங்கமயில் வந்து எதுவுமே கண்டுக்காமல் போகிறாங்க. சரவணன் ரொம்பவே கோவப்படுறாரு, என்னடா இவ கண்டுக்காமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ராவல்ஸை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் திருமணக்கிட்ட வந்துடுங்க, காலையில் 8 மணிக்கு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.